அதனால இந்த எண்ணங்கள் அதெல்லாம் அதிகமாக அதிகமாக நல்ல தூய்மையாக ஆக நம்மள சுத்தியுமே அந்த சக்தி, அந்த ஆரா வந்து நமக்கு அதிகமாகும். அதனால தான் நம்ம வந்து கோயில்கள்ல போகும்போது நமக்கு அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்குது. ஏன்னா, அங்க அந்த மந்திரங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல வார்த்தைகள் அதெல்லாம் உச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வார்த்தைகள் அதெல்லாம் வந்து வார்த்தைகளா மட்டும் வர்றதில்ல. வெளிய வர்றதில்ல. இந்த காஸ்மிக்ல போய் கலக்கிறது, அந்த வார்த்தைகளோட அந்த உணர்வுகளும் தான் வெளிய வருது. நம்ம நெனச்சுட்டு இருப்போம், ஒ ஒரு ஒரு வார்த்தை தான் வருது. வார்த்தையோட வந்து அ அந்த வார்த்தை ஒரு வடிவமாவே வெளிய வருது. வடிவத்துல அது உணர்வோட தான் வெளிய வருது. உணர்வோட வெளிய வந்து அது அப்படியே தங்கி இருக்குது. ஒருத்தர பத்தி நம்ம திட்டுனோம்னு சொன்னா, அந்த உணர்வோட போய் அவங்க பாடியில போய் சேருது. அவங்க உடல்ல உள்ள சொருகுது. அதாவது ஒரு அம்பு போய் சொருகுனாப்படி. அதே போல தான் வார்த்தைகள், எண்ணங்கள் எல்லாம் அதில போய் இருக்கு. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழி வகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும். உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று உங்கள் தளத்தில் பேச வந்திருப்பவர் சார்ல்ஸ் ராயப்பன். அவரை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். சார்ல்ஸ் ராயப்பன் அவர்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் மேனேஜ்மெண்டிலும், MA இன் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், MS psychotherapy, counseling, Reiki master, panic healer and learn and practicing other healing and complementary therapies. Distant healing therapyயில் ஹீலிங் துறையில் கொண்ட துறையில் கொண்ட ஈடுபாட்டினாலும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சேவையை ஆற்றி வருகிறார்கள். மற்றது யூடியூப் மூலமாகவும் சோசியல் மீடியாவும் விட்ட சேவை என்னும் பெறுகிறது. உங்களை எல்லோருக்கும் தெரியும். முதல் இந்த தளத்தில் வந்து பேசியிருந்த தலைப்பு தொலைதூர சிகிச்சை, டிஸ்டன்ட் ஹீலிங் தெரப்பி பற்றி இவர் பேசுகிறார். இன்று இவர் பேச இருக்கும் தலைப்பு ஹவு டு இன்க்ரீஸ் அவர் ஹீலிங் பவர், நமது குணப்படுத்தும் சக்தியை எவ்வாறு என்ற ஒரு தலைப்பில் ஒரு அருமையான பேச்சை பேச வந்திருக்கிறார். அவரை நாங்கள் இப்பொழுது அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி ஐயா. இது இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு இன்றைக்கும் கொடுத்ததற்காக எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துகின்றேன். இங்க உள்ள அறிஞர் பெருமக்கள் மத்தியிலே இந்த என்னுடைய உரையை ஆற்றுகின்றேன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ஹீலிங் தெரப்பியை பற்றி நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். பல பேருக்கு அது புரிஞ்சிருக்கும், ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இன்னைக்கு வந்து ஹீலிங் தெரப்பியில இந்த ஹீலிங் தெரப்பின்னு நான் சொல்லும்போது ஒரு விஷயத்த நான் எல்லாத்துக்குமே ஞாபகப்படுத்திக்கிறேன். இது ஒரு தெரப்பிஸ்ட், ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கான இதா மட்டும் நான் சொல்லல. வாழ்க்கையில நம்ம இருக்கக்கூடிய எல்லாருமே ஹீலர்ஸ் தான். ஒரு குடும்பத்துல வந்து கணவன் இருந்தா கணவன் மனைவிக்கு ஒரு ஹீலர், மனைவி ஒரு கணவனுக்கு ஒரு ஹீலர், பெற்றோர்கள் வந்து குழந்தைக்கு ஒரு ஹீலர். அதுபோல தான் நமக்குள்ள இந்த குடும்ப உறவுகள்லையும், சமூக உறவுகள்லையும், நம்மள சுற்றியுள்ள சமுதாயத்திலையும் இந்த ஹீலிங் பவர் எப்படி நமக்கு வேலை செய்யுது, அதை எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த தான் நான் வந்து இன்னைக்கு விளக்க போறேன். இதுல வந்து ஹீலிங் பவர்ன்னு சொல்லும்போது
அதீத ஆற்றல்கள், பெரிய முனிவர்கள், பெரிய மகான்கள், அவங்கள் பல வருடங்கள் தியானம் பண்ணி வந்த அந்த ஆற்றல்கள், அப்படி நம்ம பெரிய லெவல்ல பேச போறதில்ல. பட் நடைமுறையில இன்னைக்கு நமக்கு எப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய அந்த பவர் அதிகப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லப் போறேன். ஹீலிங் பவர்னா என்ன? அப்படிங்கிற அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நம்ம யோகா, மெடிடேஷன் இது போல பல விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டே வரோம். இந்த தலைமை அதுக்கானது தான். அதுல எல்லாத்துக்குமே தெரியும் வந்து நம்மளுடைய பவர அதிகப்படுத்துறதுக்கு வந்து யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், பிரீதிங் எக்சர்சைஸ் இது போல இன்னும் பல பக்தி மார்க்கத்துல வந்து பிரேயர்ஸு இது போல பல விஷயங்கள் வந்து நம்மளுடைய பவர அதிகப்படுத்துற விஷயங்கிறது நம்மளுடைய எல்லாத்துக்குமே தெரியும். அதேபோல நான் வந்து இதுல இன்னைக்கு நான் என்ன சொல்லப் போறேன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும், செய்யக்கூடிய செயல்களும், நினைக்கக்கூடிய ஆற்றல்களும், எண்ணங்களும், நம்மளுடைய வார்த்தைகளும் இதன் மூலியமா இதுதான் வந்து இந்த இந்த செயலுக்காக தான் நம்ம மத்த விஷயங்கள் எல்லாமே பண்றோம். நம்ம எதுக்காக பிரேயர் பண்றோம்? எதுக்காக மெடிடேஷன் பண்றோம்? இந்த நிலையை அடையறதுக்கு தான். நல்ல வார்த்தைகள் பேசுறதுக்கு, நல்ல எண்ணங்கள்ல வந்து பக்குவம் அடையறதுக்கும், அன்ப அதிகப்படுத்துறதுக்கும், இது போல குவாலிட்டீஸ் அதிகப்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்து அந்தப்பட்ட முறையெல்லாம் பண்றோம். சரியா? யோகா, மெடிடேஷன் மத்ததெல்லாம். ஸோ அது பல நேரங்கள்ல என்ன ஆயிருது மெக்கானிக்கலா பல பெரிய யோகியாக இருப்பாங்க. பல மந்திரங்கள் படிச்சிருப்பாங்க. பல பிரேயர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா, சின்ன விஷயத்துல டக்குன்னு அவங்கள அறியாம கோவப்பட்டுருவாங்க. அடுத்தவங்கள எப்படி அன்பு செய்யணுங்கிற ஒரு சூழ்நிலையில வந்து அதுலருந்து தவறிருவாங்க. பட் எல்லாமே இருந்தும், எல்லாமே பெரிய யோகின்னு சொன்னாலும், அதுல நம்ம தவறும்போது எல்லாமே வந்து 0 ஆயிருது. அதுதான் வள்ளுவர் வந்து ரொம்ப அழகா சொன்னாரு. "மலித்தலும் நீட்டலும் வேண்டாம். உலகம் பழித்ததொழித்து விடின்னு" சொன்னாரு இல்லையா? அந்த விஷயத்த நம்ம இன்னைக்கு பேசப் போறோம். அது மூலியமா வந்து நமக்கு எப்படி ஒரு பவர் கிடைக்கும்? எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பவர், ஹீலிங் பவர்ன்னு சொல்லும்போது, நம்மளுடைய வார்த்தைகள் மட்டும் இல்ல, உணர்வுகள், எண்ணங்கள் அதுக்கே ஒரு சக்தி இருக்கு. அதுக்கு வந்து எப்படி நம்ம எல்லா விஷயத்தையும் பயிற்சி பண்றோம்? நம்ம ஒரு டிகிரி படிக்கணும்னு சொன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு, எவ்வளவு இதெல்லாம் கடந்து வந்து நம்ம பாஸ் பண்ணி ஒரு ஒரு பட்டத்த வாங்குறோம். அதே போல தான் இப்படிப்பட்ட விஷயங்களும் நம்ம வந்து பயிற்சி பண்ணணும். அ ஒரு மன்னிக்கக்கூடிய விஷயமாகட்டும், நம்ம வந்து டெய்லி ரீகால் பண்ணணும். ஓ! இன்னைக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம்? இன்னைக்கு வந்து காலையில இருந்து மத்தியானம் ஒரு டே ஃபுல்லா இருந்தோம். நம்ம வேலை செய்த இடத்துலயும், மத்த இடங்கள்லயும் நம்ம என்ன செஞ்சோம்? அப்படிங்கிறத ஒரு ரீகால் பண்ணும்போது அது ஒரு வகையான பயிற்சி தான். அது வந்து நம்ம கர்ம யோகான்னு கூட சொல்லலாம். நம்ம சேலை செய்றோம். ஒரு டீச்சரா இருக்கலாம், இல்ல டாக்டரா இருக்கலாம். எந்த தொழிலா இருந்தாலும், முழு மனதோட, ஈடுபாட்டோட நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் இல்லையா? மெடிடேஷன் இஸ் நத்திங் பட் ஃபோக்கஸ். அத உண்மையா லயிச்சு பண்ணும்போது, நம்ம வந்து ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல தான் இருப்போம். அந்த நேரத்துல வந்து நமக்கு நம்மளுடைய ஹீலிங் பவர்ஸ் அதிகமாகும். அது வந்து மிக முக்கியமான விஷயம். நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். டெய்லி நம்ம ஒரு எப்படி காலைல பிரேயர் பண்றோம், மெடிடேஷன்லாம் பண்றோம் அப்படி, இந்த ஒரு ப்ராசஸையும் டெய்லி வந்து நம்ம வந்து நம்மளாவே அம் அ அ ஒரு சுய பரிசோதனை பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம். அது வந்து கண்டிப்பா நம்ம செய்யும்போது, அப்ப நம்ம மாற்றிக்கலாம். மாத்திக்கிட்டே வரும்போது நமக்கு அந்த சக்தி, யோக சக்தி அதிகமா கிடைக்கும். அதாவது ஒரு வாட்ச வந்து நம்ம தப்பாவே ஓடிட்டு இருக்கிற வாட்ச, நம்ம தப்புன்னு நெனைக்கும்போது தானே மாத்திக்குவோம். அதேபோல இந்த பயிற்சி வந்து நமக்கு நம்முடைய சக்திய அதிகமாக அ அதாவது நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியது. இருந்தோம்னு சொன்னா சக்தி அதிகமாக முடியும். அ இந்த நேரத்துல வந்து அதனால இந்த எண்ணங்கள் அதெல்லாம் அதிகமாக நல்ல தூய்மையாக நம்மள சுத்தியுமே அந்த சக்தி, அந்த ஆரா வந்து நமக்கு அதிகமாகும். அதனால தான் நம்ம வந்து கோயில்கள்ல போகும்போது நமக்கு அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்குது. ஏன்னா, அங்க அந்த மந்திரங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல வார்த்தைகள் அதெல்லாம் உச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வார்த்தைகள் அதெல்லாம் வந்து வார்த்தைகளா மட்டும் வர்றதில்ல. வெளிய வர்றதில்ல. இந்த காஸ்மிக்ல போய் கலக்கிறது, அந்த வார்த்தைகளோட அந்த உணர்வுகளும் தான் வெளிய வருது. நம்ம நெனச்சுட்டு இருப்போம், ஒ ஒரு ஒரு வார்த்தை தான் வருது. வார்த்தையோட வந்து அ அந்த வார்த்தை ஒரு வடிவமாவே வெளிய வருது. வடிவத்துல அது உணர்வோட தான் வெளிய வருது. உணர்வோட வெளிய வந்து அது அப்படியே தங்கி இருக்குது. ஒருத்தர பத்தி நம்ம திட்டுனோம்னு சொன்னா, அந்த உணர்வோட போய் அவங்க பாடியில போய் சேருது. அவங்க உடல்ல உள்ள சொருகுது. அதாவது ஒரு அம்பு போய் சொருகுனாப்படி. அதே போல தான் வார்த்தைகள், எண்ணங்கள் எல்லாம் அதில போய் இருக்கு. அந்த ஒலி அலைகள் அங்கேயே தான் இருக்குது. தங்கிட்டு இருக்குது. ஸோ நல்ல எண்ணங்களும், நல்ல வார்த்தைகளும்
அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. நம்மளுடைய ஹீலிங் பவர அது அதிகப்படுத்தும். நம்ம வந்து ரொம்ப இன்னோசென்ட்டா நல்லது பல பேர் செஞ்சுட்டு இருப்பாங்க. அது இந்த நேரத்துல நான் ஒரு கதைய உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அ இந்த கதையில வந்து எப்படி நம்ம இன்னோசென்ட்டா நல்லது பண்றோம். பல பேர் நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டு இருப்போம். நம்மளும் அப்படி இருப்போம். அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கிறத இந்த ஒரு சின்ன ஒரு கதை. டால்ஸ்டாய் எழுதின ஒரு கதை. 3 ஹெர்மெட்ஸ்ன்னு ஒரு கதை. பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த கதையில என்னன்னு சொன்னா, ஒரு 3 பாதிரியார்கள் போயி அவங்க அவங்க எல்லா பக்கமுமே பிரேயர் பண்ணி, பிரேயர்லாம் சொல்லிக் குடுத்து, மக்களுக்கு கடவுள பத்தி சொல்லக்கூடிய ஒரு அ வேலை அவங்களுடைய வேலை. அவங்க வந்து ஒரு தீவுல வந்து பழமையான பழங்குடி மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த கல்வி அறிவும் இல்ல. கடவுள் நல்லது செய்றத பத்தி எதுவுமே அறிவு இல்ல. சரி அவங்களுக்கு போய் கடவுள பத்தி சொல்லி, பிரேயர்லாம் சொல்லிட்டு வரலாம்ன்ட்டு போட்ல போறாங்க. அது வந்து ஒரு ரிமோட்டான ஒரு தீவு. அங்க போய் அவங்களுக்கு அந்த மந்திரங்கள சொல்லிக் குடுக்குறாங்க. பிரேயர் கடவுள பற்றிய பிரேயர். சொல்லிக் குடுத்து, சொல்லிக் குடுத்து, சொல்லிக் குடுக்குறாங்க. பல நாள் சொல்லிக் குடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க. மனப்பாடம் பண்ணிட்டாங்க. அப்புறம் இப்போ ஒரு பல வாரங்கள் கழிச்சு, சரி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த 3 அ பாதிரியார்களும் வர்றாங்க திருப்பி போட்ல. போட்ல வந்து பாதி கடந்துட்டாங்க. கடக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். இவ்வளோ நாள் சொல்லிக் குடுத்ததெல்லாம் வேஸ்ட் ஆயிருமோ? இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தோமே! அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வர்றாங்க. யோசிச்சுக்கிட்டே பாதி கடல் வரும்போது, அந்த பழங்குடி மக்கள் 3, 4 ஒரு கூட்டமா 5, 6 பேர் ஓடி வர்றாங்க. எதுல ஓடி வந்துகிட்டு, அ ஃபாதர் ஃபாதர் குருக்களே, நான் அந்த மந்திரங்கள் மறந்துட்டோம். திரும்பி சொல்லிக் குடுக்கணும்னு ஓடி வர்றாங்க. இவங்க திரும்பி பார்க்குறாங்க. அவங்க வந்து ஓடி வந்து கடல் இல்ல, தண்ணீல ஓடி வர்றாங்க. ஸோ உடனே இந்த ப்ரீஸ்ட்ங்க சொல்றாங்க, "உங்களுக்கு எந்த மந்திரங்களும் தேவையில்ல. நாங்க தான் உங்கட்ட வந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு." அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்றாங்க ப்ரீஸ்ட். இந்த இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, அவங்க அந்த அளவு வந்து ஒரு கடல் மேல பற்றும், ஒரு ஒரு தூய்மையான உள்ளத்துல இருக்கனால தான் அந்த தண்ணி மேலயே ஓடி வரக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. நாங்க தான் உங்ககிட்ட பயிற்சி வர பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல தான் இன்னைக்கு சமுதாயத்துல பல இடங்கள்ல வந்து நம்ம நெனச்சிருப்போம் நம்ம பெரிய யோகிகள் அது இதெல்லாம். ஆனா, எத்தனையோ பேர் இப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. அது செய்யக்கூடிய அந்த தன்மை தான் நமக்கு வேணும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு ஒரு பவர் கிடைக்கும் நமக்கு சக்தி, ஹீலிங் சக்தி கண்டிப்பா. அத வந்து நம்ம ஒரு சின்ன எக்சர்சைஸ் மூலியமா நம்ம இன்னைக்கு நான் நான் வந்து நம்ம ஒரு பிராக்டிஸ் பண்ணலாம். அ உங்களுக்கு ஆரா அப்படின்னா தெரிஞ்சிருக்கு. ஒரு ஒரு நமக்குள்ள ஒரு ஒளிவட்டம். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மள சுத்தி இருக்கும். அது அந்த பொதுவா இந்த ஹீலிங் தெரப்பி நாங்க பண்ணும்போது, நாங்க கைய வச்சு நாங்க ஒரு ஃபீல் பண்ணுவோம் நாங்க. ஃபீல் பண்ணும்போது ஓரளவு எங்களால சென்ஸ் பண்ண முடிஞ்சு, அத பேஸ் பண்ணி நாங்க இந்த ஹீலிங் தெரப்பிலாம் குடுப்போம். இந்த ஆற்றல் வந்து நம்மளுடைய கைய சுத்திலும் எல்லாத்துக்கும் இருக்கும். உடம்பு ஃபுல்லாவே அத வி ஆர் ஏபிள் டூ ஃபீல் இட். அத நம்ம இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு செஷன்ல ஃபீல் பண்ணதாக நாங்க கேள்விப்பட்டேன். அத நம்ம அந்த அந்த அத வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு எக்சர்சைஸா. அதுக்கு பின்னாடி நம்ம ஒரு எக்சர்சைஸ் பண்ணுவோம். அ அதாவது அ மன்னிக்கக்கூடிய எக்சர்சைஸ். இப்ப இப்ப பல குவாலிட்டீஸ் நம்ம சொல்லிட்டு வந்தோம் இல்லையா? அதுல மிக, 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 மிக ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மன்னிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல, மன்னிக்கக்கூடிய ஒரு நிலைய நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னு வைங்களேன், நமக்குள்ள ஒரு அதீத சக்தி. ஏன்னா நமக்கு எத்தனையோ விதமான ஆற்றல்கள் இருக்கு இல்லையா? எத்தனையோ விதமான வாழ்க்கையில பழக வேண்டியது. அதுல இந்த மன்னிக்கக்கூடிய இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம மன்னிக்கும்போதே, நமக்குள்ள பலவிதமான அழுக்குகள்லாம் நம்மள விட்டு போயி, நம்ம வந்து ஒரு தூய்மையாயிருவோம். நமக்கு அப்போ ஒரு அபரிமிதமான ஒரு சக்தி கிடைக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, பெரிய ஞானிகள், பெரிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மன்னிக்கக்கூடிய குணம் ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்ககிட்ட. இந்த அ ஃபார் எக்ஸாம்பிள் அன்னை தெரசா பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து ஒரு தடவ அவங்களுடைய குழந்தைகளுக்காக அ உதவி கேட்டு போனப்போ, அவங்க மூஞ்சில ஒரு துப்பி விட்டாங்களாம். அதாவது ஒரு கேள்வி கேட்க உதவி கேட்க போனவரு. உடனே அவங்க அத தொடச்சுக்கிட்டு, "சரி எனக்காக குடுத்தத நான் வாங்கிக்கிட்டேன். இனி எங்களுடைய குழந்தைகளுக்காக குடுக்க வேண்டியதுன்னு" திருப்பியும் கேட்டாங்களாம். எந்த விதமான ஒரு அ கோவமே படாம. அதேபோல பரமஹம்சர் அ வாழ்க்கையில கூட பார்த்திருப்பீங்க. ஒரு கதை கேட்டிருப்பீங்க. இது பல பேர் கேட்டிருப்பீங்க. அவங்க சிஷ்யர்களோட டெய்லி அவர் போயிட்டு வந்துட்டு இருந்தப்போ, ஆத்துல குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கப்ப, ஒரு ஒரு தேள் கொட்டிருச்சு. அவரு வந்து தேள வந்து எடுத்து அப்படியே விட்டுட்டாராம். அடுத்த நாள் கொஞ்ச நாள் கழிச்சு போறாரு. திருப்பியும் அவங்க ஒரு தேள் கொட்டிருச்சு. கூட இருந்த சிஷ்யன்கெல்லாம் இத பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
அதேபோல பார்த்துட்டே இருக்கும்போது, அடுத்து ரொம்ப கோவமாயிடுறாங்க சிஷ்யர்கள். என்னடா இவரு கொட்டிக்கிட்டே இருக்குது, அடிச்சு சாக வைக்க வேண்டியதுதானேன்ட்டு. திருப்பி ஒரு தடவ போறது, திருப்பி அவரு எடுத்து விட்டுர்றாரு. அப்படி கேட்கும்போது உடனே அவரு சொன்னாராம், ஒரு கட்டத்தில கோவம் அடைஞ்சு கேட்டுறாங்க சிஷ்யன்கள, "என்ன குருவே நீங்க இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க? அ என்னது அடிச்சு சாக வைக்க வேண்டியது தானே! எவ்வளவு முட்டாள்தனமா இருக்குன்னு." அப்ப அவரு சொல்றாரு, "இல்ல அது அது கடிக்கக்கூடியது அதனுடைய தன்மை, அதனுடைய கேரக்டர். அதேபோல அத மன்னிக்க வேண்டிய வந்து நம்மளுடைய குணம். அப்படி இருந்தா தான் அதுதான் நம்மளுடைய குணம்னு" சொல்லி அவங்களுக்கு டீச் பண்ணாராம். அதேபோல வந்து நம்ம அந்த மன்னிக்கக்கூடிய விஷயம் நம்ம செய்யும்போது, நமக்குள்ள பலவிதமா பெரிய ஒரு ஆற்றல் வரும். இப்ப நீங்க கேட்பீங்க, நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிடுறீங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து பிராக்டிகலா ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மள வந்து ஒரு பெரிய ஒரு பண இதுல மோசடி பண்ணியிருக்கலாம். இல்ல குடும்பங்கள்ல வந்து ஏதாச்சும் ஏமாத்தியிருக்கலாம். நம்ம நண்பர்கள அடிச்சிருக்கலாம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பிராக்டிகலா இயேசுநாதர் சொன்னாரு, "ஒரு கணத்த அடிச்சா அடுத்த கணத்த காமிங்கன்னு" சொல்லி. இது போலவெல்லாம் ரொம்ப வார்த்தைகள்ல சொல்லல. பட் பிராக்டிகலா எப்படி அத ஃபாலோ பண்றது? எப்படி அத இம்ப்ளிமெண்ட் பண்றது? அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயத்த சொல்றேன். ஒவ்வொருத்தருக்குமே வந்து தனிப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு உருவாகிரும். இப்போ நான் ஒரே வார்த்தை வந்து என்னைய வந்து டிஃபரண்டா காயப்படுத்தலாம். இன்னொருத்தர வந்து இன்னொரு வகையா காயப்படுத்தலாம். என்னைய ஒருத்தர் ஒருத்தர் வந்து அவங்க கேரக்டர் உருவாகுறது, ஒரு நான் வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஒரு இத ஃபேஸ் பண்ணலாம். இன்னொருத்தர் பயங்கர கோவமா கெட்ட வார்த்தையில ஃபேஸ் பண்ணலாம். அதுக்கு ஏன் அவங்க அப்படி பண்றாங்கன்னு சொன்னா, நம்ம மன்னிக்கும்பொழுது ஏன் மன்னிக்கணும் அப்படிங்கிற இப்படிப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். அதாவது ஒவ்வொருத்தருடைய பெர்சனாலிட்டி உருவாகுறதே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான். ஒவ்வொருத்தரும் வந்து ஈவன் தாயோட வயித்துல இருக்கும்போதிலிருந்தே அவங்களுக்குள்ள அந்த கேரக்டர்ஸ் உருவாகுது இல்லையா? அம்மா கோவப்பட்டிருந்தா, அம்மா கஷ்டப்பட்டிருந்தா, அம்மா துன்பப்பட்டிருந்தா, வேதனைப்பட்டிருந்தா, அடக்கப்பட்டிருந்தா, அந்த எமோஷன்லாம் கூட குழந்தையை பாதிக்கும்னு சொல்றாங்க இல்லையா? அதேபோல நம்மளுடைய வாழ்க்கையிலயும் சின்ன வயசுல நம்மள வந்து யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த அனுபவம் வந்து நம்ம ஆழ் மனசுல பதிஞ்சு ஒரு வலையா உருவாகுது. ஒரு வேவா, ஒரு வெப்பா இல்லையா? அந்த அனுபவத்துல வந்து நம்ம ஆழ் மனசுல என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு வாத்தியார் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கேட்டிருப்பாரு. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில. அவர் பல பேருக்கு முன்னாடி ரொம்ப அசிங்கமா திட்டி, உதவி கேட்டவங்களுக்கு திட்டி அவமானப்படுத்திட்டாருன்னு வைங்களேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு 15 வயசுல நடந்திருக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு லேயரா அவங்க மனசுல பதிஞ்சிருக்கும். அவங்க வர, வர, வர இப்ப அவருக்கு 40, 50 வயசு கூட இருக்கலாம். ஆனா, அந்த அனுபவத்தினால இப்போ அவருக்கு ரியலா ஹெல்ப் தேவைப்பட்டாலும் கேட்க தயங்குவார். அப்படியே பயப்படுவாரு. சோ, அப்படி ஒரு கேரக்டர். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயமே அவங்களுக்குள்ள உருவாகி, உருவாகி, உருவாகி அது அவமானப்பட்டிருக்கலாம், கசப்பான இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், காயமா இருக்கலாம், ஒரு கெட்ட வார்த்தையில திட்டுனதா இருக்கலாம். இது போல பல அனுபவங்கள் பண்ணி, பண்ணி, பண்ணி தான் ஒரு லேயர்ல தான் கடைசியில இருக்காங்க இப்போ. அவங்களுக்கு 60 வயசா இருக்கலாம், 20 வயசா இருக்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ரிஃப்ளெக்ஷனா இருக்கும். உங்கள திட்டியிருக்கலாம். இதெல்லாம் நம்ம இந்த பேஸ்ல நம்ம ஒருத்தர வந்து நம்ம பின்னோக்கி ஆழ்ந்து பார்த்தோம்னு சொன்னா, ஓ! அவன் இப்படி சொன்னதுக்கு காரணம், அவன் இப்போ உள்ள சூழல்ல மட்டும் இல்ல. அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பலவிதமான இதனால தான் ஆகியிருக்கலாம். அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த மன்னிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். மத்தவன் எந்த இது பண்ணாலும். அத நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது, நமக்கு பெரிய சக்தி கிடைக்கும். அதேபோல தான் நம்மளும் நமக்குள்ள அந்த கேரக்டர்ஸ் இருக்கு. பல விதமான எக்ஸ்பீரியன்ஸ்ல நமக்கும் பல பெர்சனாலிட்டீஸ் உருவாகி இருக்கலாம். நம்மளும் அத உள்ள நோக்கி பார்த்தோம்னா, பார்த்து அதிலிருந்து வெளிப்பட்றதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அது நம்ம பிராக்டிஸ் அது வேற டாபிக். பட் இப்படி மன்னிக்கக்கூடியதா இப்படி நம்ம வியூல பண்ணும்பொழுது நமக்கு வந்து மன்னிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஸோ, இப்ப நம்ம அந்த நம்மள சுத்தி ஒரு எனர்ஜி ஃபீல்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? மன்னிக்கக்கூடிய ஒரு எக்சர்சைஸ் பண்ண பின்னாடி நமக்கு அது எப்படி கொஞ்சம் அதிகமாகுது அப்படிங்கிற எக்சர்சைஸ் தான் நம்ம இப்ப பண்ண போறோம். ஆ இப்ப புரிஞ்சுகிச்சு தான் நான் சொன்னது? எதுவும் சந்தேகம் இருக்கா? ஆறாங்கிறத எப்படி ஃபீல் பண்றதுன்னு நான் சொல்றேன் இப்போ. இப்போ இது ஒருவேள பல பேருக்கு தெரியாத ஃபர்ஸ்ட் ஆகும்ன்னு சொன்னா இது டிஃபிகல்ட்டா இருக்கும். அதாவது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆறாங்கிறது நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜின்னு வச்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஆ ஒருத்தரு அதாவது நல்ல ஒரு நல்ல ஒரு சில ஒரு நல்ல ஆட்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வருது இல்லையா? சிலர் பார்த்தா விட கோவமா ஒரு அன்ஈசியா ஃபீல் பண்ணுவோம். அது நெகட்டிவ் எனர்ஜின்னு வச்சுக்கலாம். அதாவது ஜெனரலா நமக்குள்ள ஒரு ஆறா ஒளி வட்டம் இந்த படங்கள் எல்லாம் சாமி படங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த வட்டம் நம்ம எல்லாத்துட்டயுமே இருக்கு. ஸோ அந்த எனர்ஜிய வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். நம்ம ஒருத்தர்ல அது இதுக்கு ரொம்ப சயன்டிஃபிக் எவிடன்ஸ்லாம் கேட்காதீங்க. பட் வி கேன் ஃபீல் இட் இப்படி 2 கைய வச்சுக்கிட்டு
நம்ம இப்படி பக்கத்துல வந்தோம்னு சொன்னா, இந்த உள்ள அந்த எனர்ஜி இருக்கு. இது இவ்வளவு எனர்ஜி இருக்கு. இந்த கையில இவ்வளவு எனர்ஜி இருக்குன்னு வைங்களேன். 2 பக்கம் வரும்போது டச் பண்ணும்போது, ஒரு பலூன் இருக்காடி உள்ள ஃபீல் பண்ணுவோம். வெளிய போகும்போது அது ஃப்ரீயா போகும். அது நல்லா கொஞ்சம் ஒரு 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 1 மினிட் நம்ம பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணலாம். அமைதியா பண்ணி, கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு, அப்புறம் இந்த கைய அப்படி மெதுவா கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா, ஒரு இடத்துல வந்து யூ ஆர் ஏபிள் டூ ஃபீல் தட் எனர்ஜிய. இப்போ ஒரு 1 மினிட் நம்ம வந்து 1 ஆர் 1 1/2 மினிட் நல்லா ஒரு பிரீத்திங் எக்சர்சைஸ். நவ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிரெத். தென் வி கேன் ஸ்டார்ட் தட் ஆரா ஃபீல் பண்ணக்கூடிய எக்சர்சைஸ் பண்ணலாம். சரியா? ஓகே. ஸ்லோலி ஓப்பன் யுவர் ஐஸ். இப்போ நம்ம இந்த ஆராவ ஃபீல் பண்ணக்கூடிய எக்சர்சைஸ் இப்ப நம்ம பண்ணலாம். நீங்க என்ன செய்யணும்? இப்படி 2 கையும் இப்படி வச்சுக்கங்க. நான் முதவே சொன்னது போல, நம்ம கைய சுத்தி இங்கேயும் ஆறா இருக்கு, இங்கேயும் இருக்கு. 2 பக்கத்துல வரும்போது, எப்படி ஒரு பொருள் நடுவுல இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோட் இப்படி வருதுச்சுன்னா, எப்படி ஒரு டச் பண்றாடி ஃபீல் பண்ணுவோம். அதேபோல நடுவுல ஒரு பலூன் இருக்காப்படி அந்த ஆராம நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்ப அந்த டைம்ல இந்த இந்த உள்ளங்கையில வந்து உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரலாம். சிலர்ல வார்மா ஃபீல் பண்ணலாம், டிக்லிஷா ஃபீல் பண்ணலாம், அல்லது கோல்டா கூட ஃபீல் பண்ணலாம். அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது பண்ணிட்டே இருக்கும்போது, பின்னாடி பண்ணா கை ஈஸியா போகும். முன்னாடி வரும்போது ஒரு ஹார்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதான் ஆரா ஃபீலிங். ஆம், அது அடிய பிராக்டிஸ் பண்ண வரும். பட் பல பேரு ஃபீல் பண்ணலாம் இந்த டைமு. அப்படி விரல்கள அப்படி க்ளோஸா வச்சுக்கலாம். க்ளோஸா வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல கொண்டு வாங்க. ஸ்லோவா. ஐ கேன் ஃபீல் இட் ஹியர். இது பின்னாடி போகும்போது கை ஃப்ரீயா போகும். இந்த விரல்கள மூடிக்கங்க. ஃபீல் பண்ண முடியுதா யாரானால? என்னால இங்க ஃபீல் பண்ண முடியுது. பின்னாடி போகுது ஃப்ரீயா போகுது. ஓகே. ஆல்ரைட். ஓகே. சில பேர் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஃபீல் பண்ணாதவங்க கீப் ஆன் நீங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. உங்களால இத ஃபீல் பண்ண முடியுது. யாராவது ஃபீல் பண்ணவங்க யாராச்சும் இருக்கீங்களா இதுல? நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஓகே.
நீங்க பண்ணியிருக்கீங்க. ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணனால சிலருக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண வி ஆர் ஏபிள் டூ ஃபீல் இட். இப்ப நம்ம என்ன எக்சர்சைஸ் பண்ண போறோம்னு சொன்னா, ஆ நம்ம ஒரு மன்னிக்கக்கூடிய ஒரு ஒரு இமேஜின் பண்ணி ஒரு மன்னிக்கக்கூடிய ஒரு எக்சர்சைஸ் பண்ண போறோம். பண்ணுன பின்னாடி நம்ம திருப்பி இந்த ஆராவ டெஸ்ட் பண்ணுவோம். அந்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்ப அதிகமா கொஞ்சம் ஃபீல் பண்றத வி ஆர் ஏபிள் டூ ஃபீல் இட். இப்போ நம்ம இப்போ எப்படி பண்ண போறோம்னு சொன்னா, மன்னிக்கக்கூடிய ஒரு ஒரு எக்சர்சைஸ். ஆ நீங்க ஒரு யோசிச்சு ஒரு ஆள நீங்க வந்து மன்னிக்கிறதுக்கு ஒரு சூஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய பாஸ்ட் லைஃப்லயா, இதுக்கு முன்னாடி யாரையாச்சும் கோவப்பட்டிருந்தா இருக்கலாம், இல்ல பிரசன்ட்டா இருக்கலாம். யாரோ உங்க மனசுல யாரோ ஒரு ஆள சூஸ் பண்ணிக்கங்க. இவங்களுக்கு நான் வந்து இவங்க மேல கோவமா இருக்கேன். அவங்க தப்பு பண்ணதாகட்டும், வாட் எவர் இட் இஸ். அந்த ஒருத்தர் இமேஜின் பண்ணிக்கங்க. பண்ணிக்கிட்டு உங்க மனசுக்குள்ள மனசார, "நான் உன்னைய மனசார மன்னிச்சுட்டேன்." அப்படின்னு ரொம்ப ஒரு ஒரு உருக்கமா நீங்க மனசுக்குள்ளேயே அந்த மன்னிக்கிறது நீங்க வந்து செய்யுங்க. அவர கூட நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். அவரு உங்க பக்கத்துல இருக்காப்படி, எதுத்தாப்படி இருக்காப்படி. ஆ "நீ எனக்கு எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும், நான் உன்னைய மன்னிச்சுட்டேன், மன்னிக்கிறேன்." அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள அவர இருக்காப்படி அவர்ட்ட சொல்லுங்க. சொன்ன பின்னாடி கொஞ்சம் நேரம் கழிச்சு, அவருக்காக பிளெஸ்ஸிங் குடுங்க. ஒரு குட் விஷ். "மன்னிச்சுட்டாலும் உனக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள், என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய பாசிட்டிவ் இத குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லுங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மெடிடேஷன் பயிற்சி. ஓகே. இப்ப நம்ம அது பண்ணலாமா? ஓகே. இது வந்து ஒரு ஒரு 3 டூ ஒரு 4 மினிட்ஸ் நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்து நீங்க நீங்க கண்ண மூடிக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அப்படி பண்ணலாம். கண்ண மூடும்போது உங்களுக்கு ஈஸியா கூட இருக்கலாம். அந்த இமேஜின் பண்ணக்கூடிய இது. பண்ணிட்டு அந்த அவருடைய நினைச்சு, நான் செஞ்ச உங்களுடைய என்னெல்லாம் சொல்லணும்னு அவங்கட்ட ஆசைப்படுறீங்களோ சொல்லி, அந்த அவர மன்னிச்சுட்டேன் அப்படின்னு நீங்க அந்த பயிற்சிய இப்ப பண்ணுங்க. ஓகே. நான் வந்து இப்போ கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்க இப்ப இந்த பயிற்சிய ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்ம மன்னிக்க முடியாத ஒரு ஆள நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. அது நண்பரா இருக்கலாம், உங்களுடைய உறவினரா இருக்கலாம், ஈவன் சில நேரங்கள்ல தாய் தந்தையரா இருக்கலாம். யாராச்சும் ஒருத்தர சூஸ் பண்ணிக்கங்க. அந்த மன்னிக்க முடியாத ஒரு மனக்கசப்பு நமக்குள்ள மன இறுக்கத்த உருவாக்குது. புண் எப்படி காயப்பட்டு வடுவா இருக்கோ, அதே போல வடுவா உள்ள இருக்கு. ஹீல் ஆகாம. அவர நெனச்சு அவருக்கு நீங்க மன்னிப்ப குடுங்க. அவர்ட்ட பேசுறாப்படி பேசுங்க. நான் செஞ்சது உங்கள முழு மனசோட மன்னிக்கிறேன். நீ தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனாலும் முழு மனசோட மன்னிக்கிறேன். அப்படின்னு மன்னிங்க. பேசுறாப்படி பேசுங்க. ஒரு ஃபார்மலா செய்யாம உணர்வு பூர்வமா அவர மன்னிங்க. எத்தனையோ நேரங்கள்ல வந்து கணவன், மனைவி, நண்பர்கள், பெற்றோர்கள் மன்னிக்க முடியாத ஒரு சுமைய மன்னிக்க முடியாதுங்கிறது பெரிய ஒரு சுமைய நம்ம தூக்கிக்கிட்டே போய்க்கிட்டே இருக்கு அப்படிதான். இந்த சுமைய நம்ம அழுத்தி, 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 அழுத்தி நம்மள மன இறுக்கத்துக்குள்ளவே, கஷ்டத்துக்குள்ளயும், ஒரு மூச்சு விட முடியாத ஒரு அறைக்குள்ள, இருட்டு அறைக்குள்ள போட்டுனாப்புல நமக்கு ஒரு ஃபீலிங்க குடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும், அவங்க ஏதோட சூழ்நிலையில செஞ்சிருக்கலாம். மனசார மன்னிச்சிருங்க. நான் உன்னைய மன்னிச்சுட்டேன். நான் மன்னிச்சுட்டேன். உன்னைய மன்னிச்சுட்டேன். என்னுடைய முழு மனசார நான் மன்னிச்சுட்டேன். கடவுளே எனக்கு மன்னிக்கக்கூடிய அந்த உணர்வு மனித இயல்புல வரல. ஆனாலும் மன்னிக்க முயற்சி பண்றேன், மன்னிச்சுட்டேன். இறைவா எனக்கு அந்த சக்திய குடு. மன்னிக்கக்கூடிய சக்திய குடு. ஆற்றல குடு. நான் பெரிய ஞானி இல்ல. பெரிய பெரிய ஒரு மகான் இல்ல. சாதாரண ஆளு தான். ஆனா எனக்கு அந்த மன்னிக்கக்கூடிய சக்திய குடு. பெரிய போர்ல, மிலிட்டரில எங்கெங்கேயோ போய் ஈஸியா பல ஆட்கள
வெட்டி சாகடிக்கக்கூடிய அளவு கூட சக்தி இருக்கும். அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஒருத்தர் மன்னிக்கக்கூடிய சக்தி, மன்னிக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது பெரிய ஒரு சக்தி. அந்த ஆற்றலை கொடு ஆண்டவரே. மன்னிக்க என்னுடைய இந்த ஆள நான் மன்னிக்க முடியாம இருந்தேன் இவ்வளவு நாள். இப்ப நான் மன்னிக்கிறேன். மனசார வார்த்தைகள சொல்றேன். அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இந்த மனுஷன் மனுஷன் கூட பேசுங்க. அந்த ஆள்ட்ட பேசுங்க. மனசார பேசுங்க. உன்னை மன்னிச்சுட்டேன். உன்னை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு பேசுங்க. உங்க உணர்வுகளோட பேசுங்க. உங்க இறுக்கங்கள் எல்லாம் அப்படி தளர்ந்து போகட்டும். கரைஞ்சு போகட்டும். பனிக்கட்டி எப்படி கரைஞ்சு போகுதோ, தீ வெயில் பட்டது போல அந்த இறுக்கங்கள், அதனால பலவிதமான மன்னிக்காதனால பலவிதமான தலைவலிகள், வயிற்று வலி, சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ் இது போல பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாதிப்பேற்றிருக்கலாம். உங்கள் கணவன் மனைவி உறவுகள்ல பாதிக்கப்பட்டிருக்கலாம். குழந்தைகளோடைய பாதிக்கப்பட்டிருக்கலாம். நண்பர்களோட உறவுகள்ல பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்ப பலவிதமான உறவுகள்ல பாதிக்கப்பட்டு அதனால பட்டுக்கிட்டு இருக்கலாம் நீங்க. மன்னிங்க. ஒரு மன்னிப்பு, ஒரு ஆள மன்னிக்க கேட்போம். இது போல பலரை மன்னிக்கிறதுக்கு பல விதமான பயிற்சிகள் போக போக நீங்க பண்ணுங்க. அந்த மன்னிக்கக்கூடிய ஆள மனசார மன்னிங்க. இப்ப மன்னிச்சுட்டு அவருக்கு வந்து உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ குடுங்க. மன்னிச்சது மட்டும் இல்லாம, நான் உன்னை வாழ்த்துறேன். நீ நல்லா இருக்கணும். உனது வாழ்க்கை நல்லா இருக்கணும். குழந்தைகள் நல்லா இருக்கணும். உனக்கு எல்லா விதமான பிளெஸ்ஸிங்ஸும் கிடைக்கணும்னு வாழ்த்துங்க. மனசார வாழ்த்துங்க. அவருக்காக நீங்க ஒரு பிரேயர் கூட பண்ணுங்க அவருக்காக. இது பெரிய ஒரு சக்தி, பெரிய ஒரு ஆற்றல், பெரிய ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்குது இதனால. அடைச்சுக்கிட்டு இருந்த ஒரு பைப்ல எப்படி உள்ள அழுக்குகள அடைச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா, எல்லாம் தூய்மையான பிறகு வந்து எப்படி எனர்ஜி ஃப்ளோ போகுமோ, அதே போல உங்களுடைய எனர்ஜி பாயிண்ட்ஸ் சக்ராஸ்ல எல்லாம் அந்த எனர்ஜி உங்களுக்குள்ள போய்க்கிட்டு இருக்கு. மன்னிக்கிறதுனால உங்களுக்கு உங்களுக்கே நெறைய எனர்ஜி வாங்கிட்டு இருக்கு. நெறைய பிளெஸ்ஸிங்ஸ நீங்க வாங்கிட்டே இருக்கீங்க. மன்னிக்கும்போது தான் நம்ம மிகப்பெரிய ஆளாகுறோம் நம்ம. மன்னிக்கும்போது நம்ம மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கிடைக்குது நமக்கு. பெரிய ஆற்றல் கிடைக்குது. பெரிய சக்தி கிடைக்குது. பெரிய ஒரு ஆற்றல் கிடைக்குது நமக்கு. ஸோ, இப்ப நீங்க அந்த ஆள அவர மன்னிச்சது மட்டும் இல்ல, அவருக்கு பிளெஸ்ஸிங்ஸும் குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. பிளெஸ்ஸிங்ஸும் குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஆற்றல் கிடைக்குது. நீங்க வந்து பெரிய ஒரு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நீங்க மன்னிக்க அதாவது உண்டியல்ல காசு போடுறாப்படி நீங்க புண்ணியத்த சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. செல்வங்கள சேர்ந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. செல்வம் ம் பணத்தினால மட்டும் இல்ல, ஆரோக்கியத்தினால மன்னிக்கும்போது ஆரோக்கியங்கிற செல்வம் உங்களுக்கு சேருது. மகிழ்ச்சிங்கிற செல்வம் சேருது. மன்னிக்க உங்களுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி வருது. உங்களுடைய முகத்துல ஒரு மலர்ச்சி வரும் இனி. முகத்துல சந்தோஷம் வரும். இறுக்கங்கள்லாம் போயி, முகத்துல ஒரு பொலிவு வரும். அந்த மன்னிக்கக்கூடிய ஆற்றல் மன்னிச்ச பின்னாடி, அந்த மனுஷனுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்க யூ ஆர் ரிசீவிங் மோர் அண்ட் மோர் எனர்ஜி உங்களுக்குள்ள அழுக்குகள், இறுக்கங்கள், மன வலிகள் எல்லாம் உங்கள விட்டு போயி, தூய்மையாகி நீ மன்னிக்க நீங்க தூய்மை ஆகிக்கிட்டே இருக்கீங்க. அவருக்கு ஆசீர்வாதங்கள குடுக்க நீங்க தூய்மை ஆகிக்கிட்டே இருக்கீங்க. சக்திமயமாக உங்களோட உடல் அதிகமான சக்திமயம் உங்களுக்கு சக்தி கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஆற்றல் உங்கள் உடல் முழுவதும் பரவிக்கிட்டே இருக்கு. பரவிட்டே இருக்கு. சக்திமயமா ஆயிக்கிட்டே இருக்கீங்க. சக்திமயமா ஆயிக்கிட்டே இருக்கீங்க. சக்திமயமா ஆயிக்கிட்டே இருக்கீங்க. இறைவா இந்த தியானத்தில் பங்கு கொண்ட இந்த எல்லாரையும் உமது அபரிமிதமான சக்தியால் நிரப்பி ஆசீர்வதித்து மன்னித்த அவர்கள் மன்னிக்க நினைத்த எல்லாரையும் மன்னித்ததற்காக உமக்கு நன்றி. நன்றி. ஓகே. நீங்க இப்போ உங்களுடைய கண்கள திறந்துக்கலாம். இந்த பயிற்சியில பங்கு பெற்ற எல்லாத்துக்கும் நன்றி. இப்ப நீங்க உங்களுடைய எனர்ஜிய ஃபீல் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா, அதோட உங்களால அதிக ஃபீல் பண்ண முடியும் இப்போ. அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் கண்டிப்பா அதிகமா இருக்கும். எனக்கு எனக்கு நெறைய ஃபீல் பண்றேன் இப்போ. இந்த அளவு ஃபீல் பண்ணேன். இப்போ ஐ அம் ஏபிள் டூ ஃபீல் இட் மோர். மேபி பிரேயர் அந்த மணிக்கொடி இதெல்லாம் பண்ணதுனால ஐ அம் ஏபிள் டூ ஃபீல் இட் நவ் பெட்டர். இந்த பயிற்சி நீங்க வீட்ல கூட பண்ணலாம். பண்ண நீங்க உங்களுக்கு வந்து அந்த ஒரு சக்தி அதிகமாகும். அதேபோல இந்த மன்னிக்கக்கூடிய பயிற்சியும் நீங்க டெய்லி பண்ணுங்க.
நம்மளுடைய ஆற்றல் அதிகப்படுத்தக்கூடிய பல முறைகள் இருக்கு. அதுல இது வந்து ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு இந்த ஒரு சின்ன பயிற்சியை நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ இத நீங்க அ ப கண்டிப்பா இந்த பயிற்சி பண்ணுங்க. ரொம்ப நம்மளுடைய எனர்ஜி அதிகமாகக்கூடியதுல இதுல ஒரு முக்கியமான பங்கு எடுக்கும். ஸோ இதுல வந்து நீ அ இது இந்த இது வந்து உங்களுக்கு பயனுள்ள விதமா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஒரு டாக்கும், இதனுடைய பயிற்சியும். இத பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், ஏதாவது கேள்விகள் ஏதாச்சும் இருந்தா நீங்க கேட்கலாம். இந்த இதுல பங்கேற்ற எல்லாத்துக்கும் என்னுடைய அ மனமார்ந்த நன்றிகள். மிகவும் நன்றி ஐயா. இன்று நீங்கள் என்ன விதமாக உங்களுடைய குணப்படுத்தும் சக்தியை எவ்வாறு அதிகரிப்பது என்ற தலைப்பில் அருமையான பேச்சை பேசி எல்லோருக்கும் உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றீர்கள். பலர் உங்களோட பேச்சிலிருந்து பலவிதமான விடயங்களை அவர்கள் படித்திருப்பார்கள். முதலில் நான் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு 30 வினாடிகள் முதலில் எல்லோரும் சேர்ந்து கைதட்டுவோம். அதன் பிறகு நாங்கள் மற்றவர்கள் கருத்து கூறுவார். தேங்க் யூ. மிகவும் நன்றி. இப்பொழுது சிஎம் சரையிலிருந்து கவிஞர் குகணேசன் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி ஐயா. உங்கள் பேச்சுக்கும் உங்கள் பயிற்சிக்கும் நன்றிகள். அதில் நான் மகிழ்வடைந்தேன். நீங்கள் சொன்ன விடயத்திற்கு கொஞ்சம் எதிர்மாறாக ஒரு கேள்வியை விடுக்க உள்ளேன். அதுக்கு அந்த காலத்தில் சொல்லுவார்கள், அந்த முனிவர்கள் எல்லாரும் சாபம் போடுவார்கள். நாம ஏதாவது பிழைவிட்டால் பிறகு அதற்கு ஒரு சாப விமோசனமும் கொடுப்பார்கள். அது 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 உண்மையா? அது அப்படி நடந்திருக்குமா? அதொண்டு அப்புறம் என்னண்டாயா, அந்த ஔவையார் பாடுகின்றார், நல்லாரை காண்பதும் நன்றே, அதே மாதிரி எதிராக தீயாரை காண்பதும் தீயதே என்று பாடுகின்றார். இப்ப நாங்கள் ஒரு தீயாரை திருத்துவது எவ்வாறு? தீயாரை காண்பதும் தீதென்றால் நாங்கள் அவரை காணவே முடியாட்டி அவரை திருத்த முடியாது இல்லையா? அப்ப அதுல இருந்து நாம் எவ்வாறு அந்த ஔவையாற்ற கூட்டு சரியா பிள்ளையாண்டு எனக்கு தெரியவில்லை. அதிலிருந்து எவ்வாறு தப்பிக்கொள்ளலாம்? அது ரெண்டு கேள்வி. மூன்றாவது கேள்வி என்னென்றால், இப்ப என்ன ஒருவர் வந்து என்னை மனதால திட்டுறார் என்று யோசிங்கள். எங்கேயோ இருந்து கொண்டு என்ன திட்டுகிறார் என்று வாயால் திட்டும் பொழுது நமக்கு தெரியும் இல்லையா என்ன திட்டுறார் என்று. ஆனால் மனதால் அருகிலிருந்தோ தூரத்திலிருந்தோ திட்டும் பொழுது அந்த திட்டு எனக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? ஓகே, ஓகே. நல்ல கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ரொம்ப நல்ல கேள்வி. முதல் கேள்வி இந்த சாபத்தை பத்தி கேட்டீர்கள் இல்லையா? சாபம். பொதுவா இந்த சாபம்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயத்தை இங்க வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த சாபம் இதனுடைய பல மற்ற வடிவங்களையும் நான் சொல்றேன். இப்போ இன்னைக்கு பிராக்டிகலா இப்ப பல பேரு பல படிப்புகள் படிச்சிருக்கலாம், பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம். ஆனா பல பேரு வந்து வரும்போது பல விஷயங்களோட வர்றாங்க. ஐயா எனக்கு வந்து இந்த செய்வினை வச்சுட்டாங்க, பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, மாய மந்திரம் வச்சுட்டாங்க, சாபம் குடுத்துட்டாங்க. இது போல பல விஷயங்களோட பல பேரு நம்பி வர்றவங்க, நம்புறாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கை பல விதத்துல பாதிக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். முதல் முதல் விஷயம் நீங்க இந்த சாபத்துல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இப்போ உங்களுடைய வீட்டு கதவு இருக்கு. அந்த கதவ வந்து நீங்க ஓப்பன் பண்ணி ஆள உள்ள விட்டா தான் உங்களுக்கு வந்து உள்ள திருடனாலும் சரி, விருந்தாளியாலும் சரி, பகையாளியும் சரி உள்ள வர முடியும். சோ இந்த சாபங்கிற விஷயத்துல உங்களுடைய அனுமதி இல்லாம யாரும் உங்கள பாதிப்பு அடைய வைக்க முடியாது. சரியா? 99.9% வந்து நம்மளுடைய கற்பனைகள். பல பேர் வந்து இந்த மாய மந்திரத்துல வந்து பல விஷயங்கள சொல்லி வச்சிருப்பாங்க. உங்க மனசுல ஆழ் மனசுல போட்டு வச்சிருப்பாங்க. என்ன பயத்தினால எனக்கு அவன் மந்திரம் வச்சனால அவங்க அழிஞ்சாங்க, இவங்க அழிஞ்சாங்கன்ட்டு பல ஸ்டோரீஸ் நீங்க கேட்டதெல்லாம் உங்க மனசுல இருக்கும். அதனால இப்படி ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான். அவங்க பகைவன் வந்து விஷயங்கள தூண்டி விடுவாங்க. தூண்டி விட்டா இவன் செய்வினை வச்சுட்டானோ, சாபம் குடுத்துட்டானோன்னு சொல்லும்போது, உங்க மனசுக்குள்ள பழைய பதிவுகள்லாம் பதிஞ்சு நீங்க பயப்பட்டு உங்களுக்கு பல விஷயங்கள் நடக்கும். அதனால இதில 99.59% வந்து இதுல யாரும் சாபம் போட்டு உங்கள எதுவுமே செய்ய வைக்க முடியாது.
ஸோ அது அது பெரிய மகானா இருந்தான்னு இல்ல. அதான நீங்க தமிழ் இதுல ஒண்ணும் கேட்டிருப்பீங்க. கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவான்னு ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு நம்மளுடைய பழைய இலக்கிய செயல்ல வரும். வாசுகி திருவள்ளுவரது மனைவி தான் கூறினார். வாசுகி. அதோடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீ பெரிய நீ முனிவரா இருந்தாலும், அதாவது அது அது தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஒரு பெரிய முனிவர் இருந்தாராம். அவரு வந்து அவர் மேல அந்த ஏதோ கொக்கு எச்சம் போட்டுருச்சாம். உடனே ஒரு சாபத்துல பார்த்ததுமே அந்த கொக்கு அப்படி செத்துட்டு போச்சாம். அதேபோல இவரு வந்து இன்னொரு ஒரு ஒரு தூய்மையான பெண்ணுகிட்ட அப்படி ஏதோ ஒரு சிச்சுவேஷன் எனக்கு தெரியல அது. கேட்கும்போது அந்த அந்த பெண் சொல்றா, "நீ கொக்கு போல நினைச்சிட்டியா? கொக்குன்னு நினைத்தாயா கொங்கணவா? சும்மா என்னால எதுவும் செய்ய முடியாது." அதனால எந்த பெரிய மந்திரவாதியா சாரி மந்திரவாதிங்கிற வார்த்தை வேண்டாம். யாரே பெரிய ஒரு அ ஞானியா உங்களுக்கு பெரிய முனிவரா இருந்தாலும், சாபம் வந்து நம்மள பாதிக்காது. அன்லெஸ் நம்ம வந்து நல்லா நம்ம பெர்ஃபெக்ட்டா நம்ம இருக்கும்போது, நம்மளே நம்மள ஹீல் பண்ணி நம்ம போய்க்க வேண்டியது தான். ஓகே. அதனால சாபம் 2வது கேள்வி நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா? 2ஆம் அந்த ஔவையார் கூறியிருக்கிறார், அ நல்லாரை காண்பதுவும் நன்றே. இட்ஸ் குட் டு see குட் பீப்பிள். அ நல்லாரை காண்பதுவும் நன்றே. அது கேட்டா 4 வரி உள்ளது. ஆனா முதல் வரி தான் முக்கியம். நல்லாரை காண்பது இட்ஸ் குட் டு see குட் பீப்பிள். சிம்பிளா இருக்கு. அ நல்லாரை காண்பது எங்களுக்கு நல்லது. அதே மாதிரி ஒப்போசிட்டாயும் பாடி இருக்கிறார். தீயாரை காண்பதுவும் தீது. If you அது see a வந்து ஒரு bad உவமையா சொல்லியிருக்கலாம் அவங்க. இப்போ உள்ள பிராக்டிகல் லைஃப்ல நம்ம கெட்டவங்கள பாக்க அப்படி இருக்கு. அப்படி இல்ல. அப்படி நம்ம அத எடுத்துக்க கூடாது. ஒரு ஜெனரலா சொல்லியிருக்கலாம். நல்லவங்கள காண்றது நல்லது. அதாவது கெட்டவங்களோட போய் சேராத அப்படிங்கிற விதத்துல இந்த அந்த அந்த வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம் அவங்க. நீங்க வந்து நல்லவங்களோட சேர்ந்து பழகி இருங்க. கெட்டவங்களோட இருந்தா உங்களுக்கும் அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் வரும் அப்படிங்கிற இதுல நீங்க அவங்க சொல்லியிருப்பாங்களா இருக்கும். ஸோ அந்த விதத்துல நம்ம அந்த மீனிங் அத எடுத்துக்கலாம். அதேபோல தீயோரோட பழகாதீங்க அப்படிங்கிறப்படி அவங்க சொல்லியிருக்கலாம். அப்படி அந்த அந்த மீனிங் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயத்துல நீங்க கேட்டீங்க, தூரத்துல இருந்து யாராச்சும் நமக்கு தீமையா நினைச்சிட்டு இருந்தா நமக்கு எப்படி பாதிப்பு, எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அது அவங்க அவங்க அ நம்ம அத பத்தி கேர் பண்ண வேண்டியதில்ல. நம்ம நல்லா இருக்கும்போது அவங்க பல பேரு நம்ம அவங்களுடைய தாட் அண்ட் வி ஆர் அனேபிள் டூ கண்ட்ரோல் தெம். நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நம்ம அசர்ட்டிவா நம்ம இருந்துக்க வேண்டியது தான். அவங்க பல பேர் நம்மள பத்தி நினைக்கலாம். அதுக்கு வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள். ஓகே. Okay. நன்றி நன்றி நன்றி. நன்றி. மிகவும் நன்றி. அடுத்ததாக ஜெர்மனியிலிருந்து கிரேஷன் ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் மாஸ்டர் நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். நல்ல அழகான செய்தியை பக்குவமாக தந்திருந்தீர்கள். நன்றி ஐயா. இதிலே வந்து நாங்கள் இந்த தியான தளத்திலே இந்த தியானத்தினுடைய அடிப்படை நோக்கமே அடுத்ததை மன்னித்து விடுவதுதான். ஆகையினாலே அந்த அந்த தளத்திலே இருக்கும் பொழுது அந்த செய்திக்கு இடமில்லை. அடுத்தது யோகாசனத்தை நாங்கள் செய்யும் போது சுவாசத்தை உள்ளே இழுக்கிறோம், வெளியே விடும் போது இவரை நாங்கள் மன்னிக்கின்றோம் என்று விடுகின்ற நிலைகள் இருக்கின்றது. இன்னும் ஒன்று நீங்கள் சொன்னீங்கள், டேக்வாண்டோ. அந்த இதிலே நீங்கள் சொன்ன நிகழ்வு இருக்கிறது. பலூன் போல உன்னை நீ உருவகப்படுத்திக் கொள் என்ற நிகழ்வு டேக்வாண்டோ என்ற பயிற்சிகளிலே இருக்கிறது. அடுத்ததாக புகனேசன் ஐயா கேட்ட ஒரு கேள்விக்கு, அதாவது உன்னுடைய குலதெய்வத்தின் நான் கிறிஸ்தவர், சைவத்திலே இருக்கிறதை நான் சொல்லுகின்றேன். உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அனுமதி இல்லாமல் உன்னை எவராலும் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது. அதாவது அடுத்தது நீங்கள் சொன்னது, நாங்கள் நிறைவாக இருந்தால் எங்களை எதுவும் வந்து அணுகாது. நாங்கள் நிறைவாக இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்யும் போது எதுவும் செய்ய முடியாது. ஆகையினாலே உங்களுடைய தியானம், உங்களுடைய செய்தி அனைத்தும் அழகாக நிறைவாக இருந்தது. நன்றி ஐயா, வணக்கம். ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா சுருக்கமா அழகா சொன்னீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. அருந்ததி மாஸ்டர் நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி சார்ல்ஸ் ராயப்பன் மாஸ்டர். மிகவும் அருமையான பேச்சு பேசினீர்கள். அது என்னண்டா, இப்ப தியானம் செய்யும் போது இதுகள் எல்லாம் ஒரு ஆளுக்கு வந்துடும். இப்ப நீங்க சொன்ன அவ்வளவுமே இப்ப தியானம் செய்யறதால ஒவ்வொருத்தரும் அதை செய்து கொண்டு இயற்கையாகவே இப்ப நாங்கள் கடவுளையோ நினைக்கும் போது எல்லாம் வந்து இயற்கையாகவே வந்துடும். அப்ப நாங்களே எங்களை ஹீல் பண்றோம். நீங்க சொல்றது சரிதான். ஒவ்வொருத்தரும் தங்களை ஹீல் பண்ண முடியும். நீங்க ஒரு டெக்னிக் சொல்லி இருக்கிறீங்க. அப்ப அது வந்து யாரும் அதை யூஸ் பண்ணி இப்ப தியானம் செய்ய அந்த டெக்னிக் எங்களுக்குள்ளேயே உண்டாது. என்ன நாங்களே எங்களை ஹீல் பண்றோம். வருது மற்றாக்கள் என்ன சொன்னாலும் அது எங்களுக்கு கவலை வராது. ஏனென்னா அந்த சக்தி பிரபஞ்சமே கொடுத்துருது உங்களுக்கு.
என்னதான் மெட்டாக்கள் உங்களை பேசுகிறோமோ என்ன சொல்லினமோ அது வந்து நாங்கள் அந்த 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 நினைவே எங்களுக்கு வராது. கண்டிப்பா அந்த கண்டிப்பா இடத்துக்கு எங்கட எவ்வளத்துக்கு நாங்க எவ்வளத்துக்கு இந்த மூச்சு என்பது உடம்பு முழுக்க இருக்குது இல்ல. ம், நேற்று ஒருவர் வந்து பேசினா எங்கட தோல்ல கூட மூச்சு இருக்கு. அப்ப அந்த மூச்சுன்ற அந்த சக்தி வந்து எங்களுக்குள்ளதான் இருக்கு. அந்த சக்தியை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதுதான். நாங்க தேவையில்லாத விஷயங்கள் மெட்டாக்கள் என்ன செய்யணும் அதுகளை பேசாம நாங்கள் எங்களுக்குள்ள நல்லது செய்தோன்றிருந்தா நாங்களாவே எல்லாம் ஹீல் பண்ணலாம். அது நீங்க சொல்றது சரி. அந்த ஹீலிங்ன்றது ஒரு ஆள் வந்து தன்னைத்தானே ஹீல் பண்ணலாம் என்பதைத்தான் ஆமா. நீங்க நல்ல அழகாக கூறியிருந்தீர்கள். அருமையான பேச்சு ஐயா. மிக்க நன்றி. தேங்க்யூ. ஓகே. நம்ம தன்னைத்தானே மட்டும் இல்லாம, நமக்கு அந்த அந்த எனர்ஜி அந்த நீங்க சொல்றாப்படி அந்த மெடிடேஷன் எல்லாம் பண்ணும்போது, இயற்கையாவே எல்லாம் வரும்போது, ஈவன் நம்மள பார்க்கிறவங்க கூட தே மே அவங்களும் ஹீல் ஆகலாம். நம்மள மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே ஹீல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைச்சிருது. சரியா சொன்னீங்க. அப்ப ஒரு ஆளோட பேசும்போதே ஆ அவன் பேச்சாலேயே நீங்கள் ஹீல் ஹீல் பண்ண பண்ணிருது. அது கண்டிப்பா. நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ. மிகவும் நன்றி. அடுத்ததாக பாபு சர்மா மாஸ்டர் நீங்க பேசுங்க. அதுக்கு பிறகு வசந்தராஜ் மாஸ்டர். வணக்கம் ஸ்ரீ சந்திரராஜ மாஸ்டர். வணக்கம் ராயப்பன் மாஸ்டர். வணக்கம் உங்களுக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க நல்ல தெளிவாக சயின்டிபிக்கா நீங்கள் இல்லை என்று சொல்லாமலே அது சயின்டிபிக்காகத்தான் சொல்லிக்கொள்வோம் எனக்கு தெரிகிறது. சயின்டிபிக்காக காரணத்தை கண்ணு வரைய கேட்டு விட்டாலும் அது சயின்டிபிக்காக சொன்னது போலதான் எனக்கு தெரிகின்றது. ரெண்டு விஷயங்கள் நான் கருத்தில் கூற விரும்புகின்றேன். முதலாவது என்னுடைய அனுபவம். நீங்கள் சொன்ன அந்த பயிற்சியின் போது எனக்கு அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இரண்டாவதாக முதலாவதாக நான் சொல்ல வந்த கருத்து வந்து கொனேசன் மாஸ்டர் ஒரு கேள்வி. ரிமோட்டாக ஒரு ஆள் உங்களை அவர் திட்டுகின்றான் சொன்னால் அது உங்களை பாதிக்குமா என்று கேட்ட கேள்விக்கு நான் நினைக்கின்றேன், சரியோ பிள்ளை தெரியவில்லை கொனேசன் மாஸ்டர், நீங்கள் ராயப்பன் மாஸ்டர் என்னை திருத்தலாம். அவரை நீங்கள் பார்க்கவில்லை. உங்களுடைய சைக்காலஜி நினைக்கிறபடியால் தான், அவர் திட்டுவானோ என்று நினைக்கிறபடியால் தான் அப்படியான எண்ணம் வருவது போல எனக்கு தெரிகின்றது. நாங்கள் இந்த தளத்தில் இருந்து தியானம் செய்தபடியால் மற்றவர்களும் எனக்கு தீமை செய்வான் என்பதை நாங்கள் நினைக்கவில்லை. தீமை செய்வதனை மன்னிப்பதும் இலவாக செய்து விடுகின்றோம். என்னுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், அது எங்களில் உள்ள பிழைதான். நாங்கள் அவர் செய்திருப்பாரோ என்ற ஒரு பரநோயா மாதிரி தான் நாங்கள் யோசிக்கிற மாதிரி எனக்கு தென்படுகின்றது. எதிர நான் சொல்வது சரியா பிள்ளையா எனக்கு தெரியவில்லை. மற்றது முதலாவது என்னுடைய அனுபவம் ஐயா. நீங்கள் சொன்ன போது அந்த மன்னிக்க வேண்டும் என்று கேட்டவுடன் நான் சிரிக்க தேவையில்லை. நான் என்னுடைய மனைவியைத்தான் யோசித்தேன். நீ அவ மன்னிக்கிறது தண்டத்தை தான் எடுத்து எதை மன்னித்தேன்னு சொல்லவில்லை இந்த தளத்தில். நான் இங்க வீட்டுல இருக்க முடியாது. அதனுடைய நான் அதை சொல்லவில்லை. அவன் அது ஈஸியாக மன்னிக்கக்கூடியதாக இருந்தது எனக்கு. அது காரணம் இந்த மெடிடேஷன் தான். எங்களை நாங்கள் பழக்கப்படுத்திக் கொண்டது தான் நான் மன்னித்து விட்டேன். ஆனால் இதுல என்ன எனக்கு கிடைச்ச அனுபவம் என்று சொன்னால், இந்த 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 முதலாவது செய்யும் பொழுது இருந்ததை விட எனக்கு இரண்டாவது தரம் செய்கின்ற பொழுது கூடுதலான பிரஷர், நான் கிட்ட வரும் பொழுது கூடுதலான பிரஷர் என்னை தள்ளுவதாக உணர்ந்தேன். கண்டிப்பா கண்டிப்பா. அதுல அப்ப நீங்க சொன்னதுல ஒரு அர்த்தம் இருப்பதாக எனக்கு தெரிகின்றதுதான் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் பெரிதாக இல்லை, அதை பெரிதாக சரிய போர்ஸ்ஃபுல்லாக தள்ளுவதாக இல்லை. ஒரு முதலாவதை விட நிச்சயமாக வித்தியாசமாக இருந்ததை நான் உணர்ந்து கொண்டேன். அதைத்தான் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி. ஓகே, நன்றி நன்றி. அதான் நீங்க சொன்னது போல நம்மளுடைய மனப்பிரமையினாலவும் அடுத்தவர்கள் அப்படி பண்ணி பேசிடுவாங்களோ அப்படியும் இருக்கும். நம்ம என்ன ஆழமான நுட்பமா பார்க்கும்போது, எப்படி நம்ம டிஸ்டன்ஸ் ஹீலிங்னு சொல்லும்போது, நம்ம டிஸ்டன்ஸ்ல நம்ம ஹீல் பண்ணும்போது ஒருத்தருக்கு குணம் ஆகுறோங்கிறத நம்ம சொல்றோம் டிஸ்டன்ஸ் ஹீலிங்ல. சேமே ஒருத்தர் பேடா ஒண்ணு நினைக்கும் போதும் அந்த தாட் செர்டன் லெவல் நம்மளையும் ரீச் ஆகுங்கிறது வந்து ஒரு இப்படி ஹீல் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட்டாவும் நம்ம பண்ணலாம். பட் அது நம்ம கிட்ட தான் இருக்குது. 99.9% நம்ம அனுமதி கொடுத்தா தான் ஒருத்தர் ஹீல் ஆகுறதும் நம்ம பாதிப்படைகிறதும். அது தாட் மூலியமா தான் 99.9% இருந்தாலும் அதுல ஒரு செர்டன் லெவல் இருக்கு. அது ஒண்ணு விஷயம். இன்னொரு விஷயம், நீங்க இந்த ஹீலிங் சொன்னீங்க, பிரஷர் ஃபீல் பண்ணேன்னு சொல்லி. ஆமா, சரிதான். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த ஆஸ்திரேலியாவிலிருந்து வசந்தராஜ் மாஸ்டர் நீங்க பேசுங்க.
நன்றி, வணக்கம். 51 உங்களுடைய பேர் வந்து ராஜகோவா 51 ஸ்கொயர் நான் யோசிச்சு பார்த்தேன். அதே ஒரு மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து 51 ஸ்கொயர் சொல்லி நெக்கில் யோசிச்சு பார்த்தேன். மிகவும் உங்களுடைய கருத்து மிகவும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. நன்றி. மேல வந்து அதுல பல கேள்விகள் கேட்கப்பட்டது. நாங்கள் நல்லவர் நல்லார காண்பது நன்றே, நலமிக்க நல்லாற்றல் கேட்பது நன்று. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் இந்த உலகத்தில் எவரையும் நான் தீயவரை நான் பார்க்க மாட்டேன். இரண்டு சொன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தீயவர்களை நான் கண்டா பேசாமல் விலகி எங்கட பாடல இருக்கிறது நல்லது. நாங்கள் எப்பொழுதும் பாசிட்டிவா இருக்க வேண்டும். இன்றைக்கு தீயவரா இருப்பவர் நாளைக்கு சில நல்லவரா இருப்பார். இன்றைக்கு நல்லவரா இருப்பார், நாளைக்கு கெட்டவரா இருப்பார். என்ற மனித நம்ம பார்வையிலே இருக்கு. எக்ஸாக்ட்லி, நீங்க சரியா சொல்றீங்க. என்ன சொன்னால் அதான் நான் எதுக்கும் வந்து ஜீசஸை பற்றி தான் முன்னால வச்சு பார்க்கணும். ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறார். ஜீசஸ், அடுத்தது புத்தர், அடுத்தது வள்ளுவர். எனக்கு தெரிஞ்சவர்கள் 3 பேர் இருந்தார். எனக்கு தெரிஞ்ச நல்லவர்கள் 3 பேர் இருந்தார். மற்றவர்கள் எவரையும் நான் வந்து சாதாரண மனிதர்களாகத்தான் பார்க்கிறேன். எவரையும் திட்ட முடியாது. நியூட்டன்ஸ் தேர்ட் லா, எவ்ரி ரியாக்ஷன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். மன்னிக்க தெரிந்த உள்ளம் மாணிக்க கொள்ளிடான்னு சொல்லி பட்டுக்கோட்டை பாடியிருக்கிற கவிஞன். ஆனா மட்டும் நாங்கள் வந்து மன்னிக்கிறது வந்து ஒரு சிறந்த உத்தம மகா பெரிய ஒரு சிசியனுக்குரிய ஒரு சீடனுக்குரிய ஒரு அழகு. அதுல நாங்கள் பிராக்டிஸ் பண்ணோம்னு சொன்னால் வாழ்க்கையே விளையாட்டு. இதுதான் இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இதுதான். நாங்கள் செய்தது சரி என்று சொல்லி நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து எல்லோரும் அரசியல்வாதி நோக்கொண்டு எல்லோரும் ஒருத்தன் அடிச்சு போட்டு நான் செய்த சரி என்று ஒன்று நிற்கிறாங்க. ஆனா இது நாங்கள் வந்து இன்றைக்கு திரும்பி கொண்டு வருது. இப்ப ஜேபி வந்தால் எல்லாம் திருந்தும். அது எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. சமூகம் மாறும். இளைஞர் வர வேணும். வயது வந்தவர்கள் வந்து பின்னுக்கு அட்வைஸ் பண்ணணும். இதுதான் நான் இன்றைக்கு எதிர்பார்க்கிறோம் உண்டு. நாங்கள் வந்து எதையும் வந்து இந்த உலகத்துல எதையும் கடங்காலத்துக்கு கொண்டு போக முடியாது. அதான் ஜீசஸ் அழகாக சொல்லுவாங்க, எத்தனை முறை நீ மன்னிக்க மாட்டேன் 70 டைம்ஸ். அதான் என்ன சொன்னா 70 டைம்ஸ் பண்ணா நாங்க ஒருக்கையும் மன்னிக்க நாங்க கஷ்டப்படுறோம். நீ மற்றவருடைய பாவங்களை மன்னியாது போனால் எவ்வாறு பரலோகத்தில் தான் உன் பாவங்களை மன்னிப்பார் என்று நீ எதிர்பார்க்க முடியும் என்று பேதுருவை பார்த்து ஜீசஸ் வந்து சொல்லுகிறேன். நாங்கள் வந்து எவரையும் நான் வந்து என்ன ஜீசஸ் வந்து 35 புதுமைகள் செய்தால் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. நான் அவரே ஒரு நல்ல சிறந்த மனித உத்தம மனிதனாத்தான் ஜீசஸ் பார்க்கிறேன். நான் ஒரு காலம் கடவுள் வந்து எல்லாருக்கும் உண்டு. முஸ்லீம், ஹிந்து எல்லோருக்கும் உண்டு. என்னை பொறுத்தவரை எனக்கு இந்த சில வணக்கங்கள் இது ஒன்றுமே நம்பிக்கை இல்லை. மனிதர்கள் நல்ல மனிதர்களை பார்க்கின்ற பொழுது நான் தலைவணங்குகிறேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். என்று சொன்னா நாங்கள் நல்ல மனிதர்களை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பண்புகள் நாங்கள் அவரோட தொடர்புகள் கதைச்சாலே காணும். நல்ல மனிதர்களை பார்த்து நாங்கள் அவரோட போய் பள்ளியை போய் கதைச்சாலே காணும் தான் என்னுடைய ஒரு தத்துவம் வந்து. என்று சொன்னா நாங்கள் இதெல்லாம் வந்து வீட்டில இருந்தே பிராக்டிஸ் பண்ணுவோம். வீட்டில இருந்தே நாங்கள் இந்த மன்னிக்கிற பக்குவம் வந்து சௌரங்களுடன் பிள்ளைகளுடன் இன்றைக்கு நாங்கள் ஒரு பிள்ளைகளையும் திருத்தியலாம். எங்கட உள்ள பிள்ளைகள் வந்து எல்லாம் நுழைஞ்ச உள்ள பிறகு தே ஆர் வெரி குட் நாலேஜ். அதாவது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எங்கட தமிழ் பிள்ளைகள் வந்து தாய் தப்பனை விட பிள்ளைகள் பல விதத்துல வந்து அறிவு சார்ந்தவர்களாக திறமையாக இருக்கிற பொழுது நாங்கள் எப்படி பிள்ளைகளை வந்து எங்கட இதுல வந்து வழிநடத்த முடியும்? சில நேரம் பிள்ளைகள் சொல்றேன் நாங்கள் கேட்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அது மொபைல் எல்லாம் சிறப்பா பாவிங்கள், எங்களுக்கு மொபைலே வடிவா பாவிக்க தெரியல. இது என்னுடைய நிலைமை நான் சொல்லுவேன். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, உங்களுடைய பேச்சு வந்து முற்று முழுதான உண்மையான பேச்சு. இதுல நாங்கள் பிராக்டிஸ் பண்றது சரியான கஷ்டம். இப்ப நீங்கள் இப்ப மன்னிக்க சொல்லி சொல்ற பொழுது அந்த ஆட்களை கொண்டு வாங்கன்னு சொன்னா எனக்கு லைன்லயே ஆட்கள் நிற்கிறாங்க. நான் யாரை கொண்டு வரேன்ட்டு கொஞ்சம் போராடி போயிட்டேன் மனதுக்குள்ள. என்னன்னா லைன்ல நின்றவங்க வந்து எல்லாரும் இப்ப இந்த கிழமை வந்தாங்க, போன கிழமை முந்தைய கிழமை வந்தாங்க. அது பழைய ஆட்கள் எல்லாரும் விட்டாச்சு. அப்ப இது ரெண்டு ஒரு நான் ஜோக்குக்கு சொல்றேன், யாரை முன்னுக்கு கொண்டு வந்திருந்தாலும் உண்டு. நாங்கள் வந்து ஒரு தடவை திட்டக்கூடாது. திட்டுறது வந்து அது மிகப்பெரிய சாவான பாவம். அது வந்து நாங்கள் ஒரே ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அதான் ஜீசஸ் அழகா, டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ். நீ எதனால நீ எந்த ஆயுதத்தை நீ பாவிக்கிறியோ அந்த ஆயுதம் வந்து திருப்பி வேறும். எல்லாத்தையும் என்னட்ட விடு, நான் பார்த்துக் கொள்கிறேன். நல்லதை சிந்தி, மற்றவர்களுக்காக போராடு, கஷ்டப்படுறவர்களுக்காக உதவி செய், சிறையில் இருக்கிற வைப்பார். அது மலை பிரசங்கம் வந்து அருமையான சமானத்துக்காக பாடுபட்டவர்கள் போரு பெற்றவர்கள், நீதி நீத்த உபத்திரப்படுங்கள் பாக்கியவாங்க, பல்லவராட்சியம் அவர்களுடையது. அதான் நான் ஜப்பான்ல இருந்து இந்த கிறிஸ்தவர்கள் சொல்ற பல்லவராஜ்யத்தை நேராக பார்த்தேன். பல்லவராட்சியம் ஜப்பான் டோக்கியோல இருந்து மேல அண்ணாந்து பார்த்தீங்கன்னு இரவு 8 மணிக்கு அப்படியே பல்லவம் தெரியும். சைனால இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு பிச்சைக்காரனும் இல்லை, எப்படி அவங்களை சேவை செய்யறாங்க சொல்ற ஆண்டவரை ஆடவர் கூப்பிடுற எல்லோரும் பல்லவராட்சியில் பிரவேசிக்க மாட்டார்கள். என் பிதாவுக்கு நிறைவேற்றினா பல்லவராட்சியில் பிரவேசிப்பார். பல்லவராட்சியம் சொல்றேன், அதுதான் சொல்றேன். இங்கேயே நாங்கள் பல்லவராட்சியத்தை காணலாம். அன்பா இருந்தால் அன்பும் மன்னிப்பும், இந்த 2 தான் பெரிய ஆயுதம். அதான் மகாத்மா காந்தி அழகாக சொல்லுவார். மகாத்மா காந்தி அழகாக, ஐ லவ் கிரைஸ்ட் நாட் கிறிஸ்டியன்ஸ்.
நன்றி. ரொம்ப நல்லா அழகா நல்ல அருமையான கருத்துக்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. அதேபோல நம்ம நல்லவங்ககிட்ட பழகணும், கெட்டவங்ககிட்ட பழகக்கூடாது அப்படிங்கிற கருத்துல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். கெட்டவங்க, நல்லவங்கன்னு நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அதுக்கு அது அதாவது இந்த பக்கம் பார்த்தா இங்க வெளிச்சம் தெரியுது. இந்த பக்கம் பார்த்தா இங்க உள்ளது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால எப்பவுமே அந்த விஷயத்துல நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கணும். எல்லாமே நம்ம கெட்டவங்கனாலும் அவங்ககிட்டயும் நம்ம போய் நம்ம கெட்டவங்க நம்ம எல்லாமே ஜட்ஜ் பண்ணிக்கிறோம். நான் நல்லவன். ஒருத்தர் நம்ம கெட்டவன்னு சொல்லும் போதே அது இன்டைரக்டாம என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னா, ஓ நான் நல்லவன்பா அப்படின்னு நம்மளுக்குமே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். யாருமே பெர்ஃபெக்ஷன் இல்ல. ஒரு கருத்து மட்டும்தான். ஒரு கருத்து. இப்ப நானே எனக்கு மனச்சாட்சி யோசிச்சு பார்த்தா நானே நல்லவனோ கெட்டவனோ சொல்லி எனக்கே தெரியாது. கவனமா யோசிச்சு பார்த்தா இப்ப நாங்க நல்லது செய்யறோம். நாங்கள் நல்லது செய்ய வேண்டியது எங்க கடமை. நாங்க நல்லது செய்யறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் வேதம் அழகாக சொல்லுவது. எல்லா வேதங்களும் பழைய வேதங்கள் சொல்றது நாங்க நல்லது செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம். நான் நல்லது செய்தனாலதான் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நாங்க கட்டாயம் நல்லதுதான் செய்ய வேண்டும். என்னதான் பிராக்டிசிங் தான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இப்போது கோனேஷன் மாஸ்டர் நீங்க பேசுங்க. ஓகே, மன்னிக்க வேண்டும் திரும்ப வருவதற்கு. அந்த ஔவையாரது பாடல் இதுதான். நான் அதை சொல்லிவிட்டா பிரச்சனை தீர்ந்திடும். நல்லாரை காண்பதும் நன்றே முதலாவது வரி. இரண்டாவது வரி நல்லார் சொற்கேட்பதும் நன்றே. அவர் சொல்றதை கேட்கறது நன்றே. நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே. இப்ப நீங்க நல்லவர் என்றால் நாங்கள் உங்களை பற்றிய குணங்களை நாங்கள் கதைச்சாலே நன்று. அது மூன்றாவது வரி. நாலாவது நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. நல்ல ஆக்களோட இணங்கி சுரேஷ்கந்தராயாவோடு நான் இணங்கி இருப்பது எனக்கு நன்று என்று நான் சொல்லுகின்றேன். அதான் அவர் சொன்னது. அதே மாதிரி அதை பிரட்டி போடுகிறார். நன்றென்று தீது. அப்ப தீயாரை காண்பதும் தீதே, தீயார் சொற்கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீ. ஒரு கூடாதனை பார்த்து இவன் கூடாதன் என்று நான் கதைச்சா நானும் கூடாதனா விடுவேன் என்றதான் அந்த கருத்து. அதே மாதிரி தீயாரோடு இணங்கி இருப்பதும் தீதே. அவ்வளவு தான் அவர் சொல்லி இருக்கிறார். அதான் அது சைக்காலஜி. பாபு மாஸ்டருக்கு நான் சொன்னது விளங்கவில்லை. அப்படி கரைத்திருக்கிறார் என்றால் ஐயா, நான் இப்ப கோனேசன் இடங்கள் நான் 100க்கு 100% பெர்ஃபெக்ஷன் ஆனவன் இல்லை. உலகம் முழுதுமே என்னை பாராட்டும், என்னை நல்லவனாக கருதும் என்று நான் நம்ப முடியாது. இல்லை தானே? ஏதோ ஒருவன் திட்டுவான் நிச்சயமாக மனதால. நிச்சயமா அப்படி திட்டுவான். அந்த திட்டு எனக்கு பலிக்குமான்றதான் கேள்வி. உங்களுக்கு புரியுறதா ஐயா? யாராச்சும் ஒரு திட்டுவாங்க. அந்த திட்டு எதுக்கு உங்களுக்கு பலிக்கணும் அவசியமே இல்லையே. அதான் கேள்வி. அதான் பலிக்காது. எனக்கு தெரியாது என்ன யார் திட்டுவான்னு. அதான் அது அதாவது நீங்க சொல்றது ஏதோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொன்னா அது எப்படி பழிக்கும்? ஏதோ தப்பா ஏதோ அட்ரஸ்ல போட்டு விட்டுட்டா அது அவருடைய பாடம். அதெல்லாம் ஒன்னும் பழிக்காது. அதுக்கு விளக்கம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்ம இதா இருக்கும்போது நம்ம யார் சொல்றது நமக்கு ஒண்ணும் பழிக்காது. கண்டிப்பா இல்ல. நன்றி நன்றி ஐயா. நன்றி. நீங்க பரிமிலா என்ன பேசி இருக்கிறீங்களா? நீங்க கேட்க போறீங்களா பரிமிலா மாஸ்டர்? தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ சார்ஸ் மாஸ்டர். அருமையான பேச்சு இன்றைக்கு. உண்மையா நாங்க பாசிட்டிவா இருந்தா உண்மையா அமைதியா இருக்கும் எங்களோட மனம். அப்பொழுது எங்களுக்கு யாரும் தான் எங்களை திட்டினாலும் நாங்க அதை சீரியஸ் எடுக்க மாட்டோம். மற்ற இன்னொன்று நாங்க தியானம் செய்யறபடியா சரியான எனர்ஜி இருக்கிறபடியா எங்களுக்கு அந்த கோவங்கள் எதுவும் இருக்காது. யாரும் பேசினாலும் அது கோவமா படுறே இல்லை. இப்ப நீங்க சொன்ன பிறகு நான் முதல் செய்து பார்த்தேன்னா அதை விட 2ஆம் தரம் செய்யக்குள்ள கூடுதலான எனர்ஜி அது பார்க்கக்கூடியதா இருந்தது. இப்படி காந்தம் மாதிரி இழுத்தது தெரிஞ்சது எனக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்தது. மற்றது இந்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நான் தேடி பாக்குறேன். இந்த தியானத்துக்கு வர முந்திக்கான பேர் இருந்தவங்க எனக்கு கோவக்காரர் இல்லை, யார நான் பேசினேன் நான் அவ்வளவு ஒரு தரம் இல்லை எனக்கு கோவக்காரர் இந்த தியானம் செய்து எனக்கு என்ன சொன்னா அது பிரபஞ்சத்திட்டு விட்டு போகும். அவ எந்த மனதுல அப்படி பட்டுட்டுதாகும். எனக்கு நான் ஓகே தானே, இல்ல எல்லாரும் சோல் தானே, ஆத்மா தானே,
ஆத்மா ஆமா. தானே. அவங்களோட மனங்கள் விகாரப்பட்டு நிக்கிறது நாங்கள் ஒண்ணும் செய்யல. அது என்ன அவங்களோட டைம் வேற ஆமா. அவங்க திருந்தட்டும் அப்படியே விட்டுட்டேன். அதாலே நான் ஆமா. கோவக்காரன் ஒன்றுமில்ல தேடி பிடிக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அருமையான பேச்சா இருந்தது. ரொம்ப அது நன்றி. பாத்தீங்களா இன்னும் சொன்னீங்கள் இந்த ஹீலிங் உண்மையா நாங்கள் முந்தி விளங்கி கொண்டது ஹீல் பண்றது ஒரு ம். அந்த பிரபஞ்ச சக்தியிட்ட இருந்து ஒரு தடவை ஹீல் பண்றது. ஆனா பிஎம்சின் படி நாங்க செய்யக்கூடாது இருக்குது இந்த காலத்தின் மூலம். அது இன்னொரு ஆள்ற கர்மாவை நாங்க எடுக்கிறோம்னு சொல்லப்படுது. நான் நீங்க சொல்ற ஹீலிங் சரியான உண்மையானது. அது கோயிலுக்கு போய்க்குள்ளேயோ அல்லது நாங்கள் நல்ல ஆக்களோட பழகக்குள்ளேயோ அல்லது தியானம் செய்யக்குள்ளேயோ யோகா செய்யக்குள்ள நல்ல ஒரு எனர்ஜி எங்களுக்குள்ள வர்றபடியா அது ஆட்டோமேட்டிக்கா ஹீல் பண்ணி கொண்டு போகுது. அப்ப ஸ்ட்ராங்கான ஆறா இருக்குது. அதால எதுவும் மென்ட் பண்ணிடலாது. நாட்ட ஆட்களின் தீய எண்ணங்களோ வருத்தங்களோ இது நான் அனுபவத்துல பார்த்திருக்கிறேன். கொரோனா எல்லாம் வரைக்குள்ள நான் அந்த ஆக்களோட டீல் பண்ணிக்கிறேன். ஃபேமிலியில வந்திருக்குது. அவைகளோடு இப்படி மதரண்ட வகையில நாங்க கிட்ட போய் எல்லாம் செய்வோம் தானே தாதி மாதிரி செய்வோம். அந்த இது இருக்கிறபடியா எங்களை பாதுகாத்துக் கொள்ளுது. இதெல்லாம் என்ட் பண்ணாது. நான் எனக்கு இதுக்குள்ள போய் பார்த்து வந்துருக்கேன். ஒன்றும் என்ட் பண்ணாது. ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி எங்கள்கிட்ட இருந்தது என்றார். நன்றி மாஸ்டர். தேங்க்யூ. உங்களோட ரொம்ப நன்றி. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இப்போ நம்ம எல்லாம் தியானம் ரெகுலரா பல வருடங்களா பண்ணிட்டு இருக்கேங்க. எவ்வளவோ நம்ம இந்த தளத்தின் மூலியமாவே இதுல பிராக்டிஸ் பண்றவங்க டெய்லி பண்ண பெரிய ஒரு அதிசயம் இது. அது இது ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்படிப்பட்ட தலங்கள் எங்கேயும் இருக்கான்னு தெரியல. டெய்லி பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப அற்புதமா. அதனால இப்படிப்பட்ட விஷயம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே இருக்குங்கிறது நீங்க பல பேர் சொல்றீங்க. அது 100% உண்மைதான். அது நல்ல விஷயம். இது வந்து நம்ம இந்த ஆனாலும் இந்த இதுல வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறாப்படி இந்த விஷயங்கள் நம்ம சொல்றது, நம்ம ஒரு இந்த விஷயத்த நம்ம அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஒரு சின்ன டெக்னிக்கோ அல்லது சின்ன வழிமுறைகள குறிப்பா நான் சொன்னது போல ஒரு ஒரு லிஸ்ட் டெய்லி நம்ம செக் லிஸ்ட் போல இன்னைக்கு நம்ம எங்கேயாச்சும் கோவப்பட்டோமா, இது பண்ணோமா, எப்படி நம்ம தியானத்துல ரியலைஸ் பண்ணுவோம் நம்ம இல்லையா? அது போல இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து பிராக்டிகலா அதை ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு உதவியா இருக்கும். அப்படிங்கிற விஷயத்துல நமக்கு நம்ம நம்ம டெய்லி மெயின்டைன் பண்ணாத ஆட்களுக்கு கூட நம்ம சொல்லலாம். இதுல இருந்து எடுத்துட்டு போய் ஒரு நம்ம பிள்ளைங்களுக்கா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கா இருக்கலாம், வேலை பார்க்குறவங்களுக்கா இருக்கலாம். பேசும்போது இப்படி சொன்னோம்னு சொன்னா இட் வில் ஸ்ப்ரெட் மோர். இந்த தளத்துக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். இப்படியான வாய்ப்பை தந்து கொண்டு 3 தரம் சேரும் சந்தர்ப்பம் தந்ததுக்கு. கிருஷ்ணந்திர மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கு தான் பல நன்றிகள். அதாவது இன்னொரு ஆளோட கோபப்படைக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு சுடுகல்லை எடுத்து எறிகிற மாதிரி முதல் உங்களுக்கு தான் ஹர்ட் பண்ணும். சுடுகல் முதல் உங்களை ஹர்ட் பண்ணி போட்டுதான் மற்ற ஆளுக்கு. அப்ப நீங்க கோவப்பட்டு பிரயோசனம் இல்லை. ஒரு ஆளோட கோவப்படுறது கோவப்படாம இருக்கிறது மிகவும் நல்லது. அது தியானத்தை செய்து கொண்டு வர அதுக்கு உங்களுக்கு கூட உதவி செய்யும். வசந்தராஜ மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. நீங்கள் இப்ப சொன்னதுல ஒரு கருத்தை நான் ஒன்று சேர்க்க விரும்புகிறேன்.